அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கம்யூனிசமே தீர்வு, கம்யூனிசம் வெல்லும் என்கிற தலைப்பிலே நடைபெறுகிற கருத்தரங்கத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் தோழர் பானுமதி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய எழுத்தாளர், நாவலாசிரியர், சிறந்த சிந்தனையாளர், தமிழ் இலக்கியத்திலே ஆழமான ஆங்கில இலக்கியத்திலும் கூட அவருடைய ஓட்டம் என்கிற நாவலை படித்தால் அதிலே அவையெல்லாம் வரும். ஆகவே சிறந்த சிந்தனையாளர் தோழர் ஆத்மநாதன் அவர்களே, எனக்கு பிறகு இங்கே இந்த கருத்தரங்கத்திலே உரையாற்ற வருகை புரிந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மூத்த வழக்கறிஞர், சிறந்த கம்யூனிச சிந்தனையாளர், மாணவர் பருவத்திலிருந்து கம்யூனிச சித்தாந்தத்திலே தன்னை தோய்த்து எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராளி தோழர் பாப்பா மோகன் அவர்களே, எழுத்தாளர், சிந்தனையாளர், மனித செயல்பாட்டாளர், மரியாதைக்குரிய தோழர் கனக் குறிஞ்சி அவர்களே, அதே போல தமிழ்நாட்டினுடைய தேசிய இனப்பிரச்சனைகளில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பொது உடைமைதான் தீர்வாக இருக்கும் என்பதிலே மிக நம்பிக்கையோடு செயல்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் பொலினன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில கட்டுப்பாட்டு குழுவினுடைய தலைவர், மாணவர் பருவத்திலிருந்து இயக்கத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் எஸ் ஸ்ரீதர் அவர்களே, தமிழ்நாடு ஏஐடிசியினுடைய தலைவரும் சிறந்த சிந்தனையாளரும் போராளியுமான தோழர் எஸ் காசி விஸ்வநாதன் அவர்களே, திரளாக வருகை புரிந்திருக்கக்கூடிய சான்றோர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலிலே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். காலம் ரொம்ப குறுகிய காலம்தான், அதற்குள் முடிக்க வேண்டும். அதனால் நான் சுருக்கமாக உங்களுடைய சிந்தனைக்கு 1-2 கருத்துக்களை முன்வைத்து விடைபெற நான் ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருப்பது தமிழ்நாடு முற்போக்கு பெண் வழக்கறிஞர்கள் சங்கமும் தமிழ்நாடு மக்கள் எழுத்தாளர்கள் மையமும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. முதலிலே அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் தோழர் ஆத்மநாதன் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது ஒன்றை சொன்னார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கருத்துரையாக இருந்தாலும், உரையாடலாக இருந்தாலும், எழுத்துக்களாக இருந்தாலும், அவையெல்லாம் இன்றைக்கு இருக்கிற சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வு என்ன என்று சொல்லுகிற பொழுது அங்கே சோசலிசம் என்கிற கருத்து உரையாடல் என்பது இன்றைக்கு மேலோங்கி நிற்கவில்லை. அதற்கு பதிலாக இந்த சைடு சொல்லுவாங்கல்ல, அதே போல எல்லா விவாதங்களும் இன்றைக்கு சைடில் போயிட்டு இருக்கு என்று குறிப்பிட்டார்கள். ஆகவே அதை நேர்வழியில ஒரு விவாதத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கியமான அடிப்படையான மக்கள் விவாதிக்க வேண்டிய ஒரு கருத்தை தலைப்பாக கொடுத்து அதை விவாத பொருளாக மாற்றி ஒரு முயற்சியை, ஒரு இனிஷியேட்டிவ் என்று சொல்லுவார்களே, அந்த இனிஷியேட்டிவை செய்திருப்பதனால் அந்த தோழர்களுக்கு
அந்த அமைப்புகளுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்களை நாம் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக நம்முடைய ஈகவரசன் அவர்களும் தோழர் காந்தி அவர்களும் நல்ல பாடல்களை இங்கே பாடினார்கள். இந்த அரங்கத்திற்கு பெயரே தோழர் கவிஞர் நந்தலாலா அவர்களுடைய நினைவு அரங்கம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய பேச்சின் மூலமாக, எழுத்தின் மூலமாக நல்ல கருத்துக்களை கொஞ்சம் நகைச்சுவையோடு சேர்த்து அதை ஒரு ஜனரஞ்சகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையாளர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவருடைய பெயரில் தான் இந்த அரங்கம் அமைந்திருக்கிறது. அந்த தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியாக இருக்கிற திருச்சி மாநகரத்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளை நடத்தி தன்னுடைய எழுத்துக்களின் மூலமாகவும் குறிப்பாக தன்னுடைய சொற்பொழிவின் மூலமாக சிந்தனையை கிளறிவிட்டு சென்றிருக்கக்கூடிய நம்முடைய கவிஞர் நந்தலாலா அவர்களுக்கு நாம் இந்த நேரத்தில் நினைவஞ்சலியை நாம் செலுத்துகிறோம். அதே போல இன்னொரு அற்புதமான கலைஞர், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில குழு உறுப்பினர், புறநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர், இங்க தோழர் காந்தி அவர்கள் ஒத்த தப்ப வைத்துக் கொண்டு அவருடைய எழுச்சி மிக்க பாடல்களை பாடினார்களே, அதே போல் அவரோடு இணைந்து பாடிய தோழர் லெனின் அவர்கள் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக மறைந்திருக்கிறார். ஆகவே அவரும் அற்புதமான ஒரு கலைஞர், இட்டுக்கட்டி பாடக்கூடியவர்கள், தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை முழுக்க கையிலே எடுத்து அதற்கான தீர்வுகளை எல்லாம் ஒத்த தப்பு வைத்துக்கொண்டு அதில் அடித்துக்கொண்டு இந்த பாடல்களை அவர் பாடிய விதங்கள் எல்லாம் மிக அற்புதமான நினைவாற்றல் உள்ளது. ஆகவே அவருக்கும் நாம் இந்த நேரத்திலே நம்முடைய அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால் அவர்கள் இருவருமே இந்த தலைப்பிற்கு சொந்தக்காரர்கள். இதை தாங்கள் ஏற்றுக்கொண்டு மேடைகளிலே முழங்கியவர்கள், பாடியவர்கள். ஆகவே நான் தலைப்புகளுக்கு வர்ற நேரம் போகிறோம். இன்றைக்கு அந்த தொடர் ஆத்மநாதன் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது இந்த தலைப்பு போடலாமா தோழர் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு கூட ஒரு இது வந்தது. கம்யூனிசமே தீர்வு, கம்யூனிசம் வெல்லும் என்று சொல்லுகிற பொழுது ஆர்வத்தோட வருவார்களா தோழர்கள்? ஏன்னு கேட்டா, இப்ப நம்ம எல்லோருமே நம்மை வெளிப்படுத்திக் கொள்வதில், நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்வதில் நமக்கு ஒரு தயக்கம் என்பது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஒரு கம்யூனிஸ்ட் என்று சொன்னால் அந்த கம்யூனிஸ்ட் என்கிற அடையாளத்தை நான் இந்த சமுதாயத்திற்காக அர்ப்பணிப்போடு நான் பணியாற்றுகிறேன் என்பதை சொல்லுவதற்கு கூட கொஞ்சம் தயக்கம் இருக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது என்பதனால் இன்றைக்கு நேரடியாக அப்படி ஒரு தலைப்பை போடுகிற பொழுது என்ன மாதிரியான கருத்துக்கள் வரும் என்பது கூட ஏற்பட்டது. ஏன்னா இன்னைக்கு மேலோங்கி நிற்கிற பொழுது எல்லாமே வேற கருத்துக்கள் தான் மேலோங்கி நிற்கிறது. ஆகவே இந்த தலைப்பை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ரெண்டா நம்ம பிரிச்சுக்கலாம். 2 தலைப்பு, 2 தான். அதுல ஒன்று கம்யூனிசமே தீர்வு, இன்னொன்று கம்யூனிசம் வெல்லும். ஆகவே கம்யூனிசமே தீர்வு என்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய சமூக அமைப்பு முறையை, உற்பத்தி அமைப்பு முறையை நாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உற்பத்தி முறை எப்படிப்பட்ட உற்பத்தி முறையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். நாம் நிறைய அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதான் பாரதி சொல்லுகிற பொழுது கூட சொல்லுவான், கஞ்சி குடிப்பதற்கு இல்லார் அதன் காரணங்கள் இவை எனும் அறிவும் இல்லார் என்று குறிப்பிடுவார். ஆகவே நாம் ஏன் கஷ்டப்படுகிறோம், நாம் ஏன் இன்றைக்கு துன்பப்படுகிறோம், நாம் ஏன் வாழ்க்கையை நாம் முழுமையாக ஒரு சிறப்பான வாழ்க்கையை நடத்த முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் ஏற்படுகின்றன
இவற்றை எந்த காரணத்தால் இவையெல்லாம் இருக்கின்றன? தொடர் பானுமதி அவர்கள் குறிப்பிட்டார்கள். 90 விழுக்காடு மக்கள் தங்களுக்கு செல்வங்கள் இல்லாமல் அவர்கள் 10 விழுக்காடு செல்வங்களை உடையவர்களை இன்றைக்கு பார்த்து ஏங்கி நிற்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறதே என்பதை பற்றி அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஏன் இப்படிப்பட்ட நிலை என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனால்தான் காரல் மார்க்ஸ் அவர்களை நாம் இந்த நேரத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். அவரை பற்றி நாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் 90ஆம் ஆண்டுகளிலே ஏற்பட்ட உலகத்தினுடைய மாற்றங்கள், இந்த மாற்றங்களிலே ஏற்கனவே 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இந்த உலகம் என்பது 2 முகாமாக, முதன்மை முரண்பாடுகளை கொண்ட 2 முகாமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம். அதான் கோல்டு வார் அப்படி என்று சொன்னார்கள். ஒரு பக்கத்தில் சோசியலிச முகாம், இன்னொரு பக்கத்தில் முதலாளித்துவ முகாம். 2க்கும் பிரதானமான முரண்பாடு, ஆகவே புதிதாக விடுதலை பெற்ற நாடுகள் அது வளர்கிற முதலாளித்துவ நாடுகளாகவும் வளர்ச்சி குன்றிய முதலாளித்துவ நாடுகளாகவும் 3ஆம் உலக நாடுகள், கூட்டு சேரா நாடுகள் ஒரு பக்கத்தில் நின்றன. அவை இந்த பக்கமும் இருந்தது, இந்த பக்கமும் இருந்தது. எப்படி இருந்த சமூக அமைப்பு என்பது 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி நாம் பார்க்கலாம். முதல் உலகப் போர் சமயத்திலேயே நாம் ஏகாதிபத்தியம் என்பது அது காலனி நாடுகளை சுரண்டி அவர்களை கொள்ளையடித்து, அவர்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்து ஏகாதிபத்திய நாடுகள் கொழுத்தது என்பதை நாம் பார்க்கலாம். மார்க்ஸ் ஏங்கல்ஸ் காலத்திலே நாம் பார்க்கிற பொழுது முதலாளித்துவம் இருந்தது. ஆக முதலாளித்துவம், நிதி மூலதனம் என்பது பெரிய அளவிற்கு உலக சுரண்டலுக்கு அடிப்படையாக இருந்த காரணத்தினால் லெனின் அவர்கள் உலக பொருளாதார நிலைமைகளை பற்றி, அந்த முறைமையை பற்றி அவர் ஆய்வு செய்தார். அந்த ஆய்வு செய்கிற பொழுதுதான் முதலாளித்துவம் இன்றைக்கு ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து உற்பத்தி முறை என்பது மாறி இருக்கிறது, கொள்ளை அதிகரித்திருக்கிறது, சுரண்டல் அதிகரித்திருக்கிறது என்பதனால் தான் அவர் சொன்னார் முதலாளித்துவம் ஏகாதிபத்தியத்தினுடைய உச்சக்கட்டம் என்று சொன்னார். முதலாளித்துவத்தினுடைய உச்சக்கட்டம் ஏகாதிபத்தியம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவற்றை பற்றி பகுத்து ஆய்வு செய்தார்கள். அதன் பிறகுதான் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலகம் 2ஆக பிளவுபட்டு நின்றதை நாம் பார்க்கலாம். சித்தாந்த ரீதியாக 80ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்ட 70ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி என்பதும், அதே போல உற்பத்தி கருவிகளினுடைய வளர்ச்சி, நாம் பயன்படுத்தக்கூடிய உழைப்பு கருவிகள் இருக்கிறதே, உற்பத்தி கருவிகள் இருக்கிறதே, இவை பிரம்மாண்டமான அளவிற்கு வளர்ச்சி பெற்றது. அதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் என்று சொல்லுவார்கள். விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சி, புரட்சி என்பது ஏற்பட்டது. அன்னைக்குதான் கம்ப்யூட்டர் வந்தது. அன்னைக்குதான் நவீன கருவிகள், மின்னணு கருவிகள் அத்தனையுமே நம்மிடம் வந்தது. இன்றைக்கு நம்ம கையில வைத்திருக்கக்கூடிய மிக நவீனமான ஆண்ட்ராய்டு போன் போன்றவைகள் எல்லாம் இன்றைக்கு நம்ம கையில வந்திருக்கு பாருங்க. இது முழுக்க 80ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்ட பொருளாதாரத்தில் வளர்ச்சிக்காக இட்டு சென்ற அந்த உற்பத்தி கருவிகளுடைய வளர்ச்சி என்பது ஏற்பட்டது. இன்னைக்கு நாம் பார்க்கலாம், 90ஆம் ஆண்டுகள்ல ஏற்பட்ட இந்த வளர்ச்சியில சோசியலிச முகாம் இல்ல, முதலாளித்துவ முகாமும் இல்ல. ஆனா முதலாளித்துவ சிந்தனையாளர்கள், ஏகாதிபத்திய சிந்தனையாளர்கள், இந்த உலகத்தை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிற பன்னாட்டு மூலதன கம்பெனிகள் அவையெல்லாம் என்ன இன்றைக்கு கொக்கரித்தது? இந்த உலகம் என்பது இனிமேல் முதலாளித்துவத்தின் கீழ்தான் இருக்கும், இதற்கு மாற்று என்பதே கிடையாது. ஆகவே சோசியலிசம் என்பது செத்து போய்விட்டது, அது கதைக்கு ஆகாது. மார்க்சிசம் என்பது இல்ல, அந்த லெனினிசம் என்பது கிடையாது. சோசியலிசத்திற்கு மாற்று என்பது முதலாளித்துவம் தான், முதலாளித்துவத்திற்கு மாற்று எதுவுமே இல்லை என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் அதனால் ஓர் உலகம் சொன்னார்கள், உலகமயம், தனியார் மயம் சொன்னார்கள். இனிமேல் ஒரு குடையின் கீழ் எல்லாம் இருக்கும் என்று சொன்னார்கள். இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறையை மாற்றவே முடியாது என்று கூக்குரலிட்டார்கள். அன்றைக்கும்
பொது உடைமை இயக்கம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உறுதியாக நின்று சொன்னது, இந்த முதலாளித்துவத்திற்கு ஏகாதிபத்தியம் எத்தனை உருவெடுத்தாலும், எத்தனை மாற்றங்களை செய்து கொண்டாலும், எவ்வளவு உற்பத்தி கருவிகள் மேலும் மேலும் வளர்ச்சி பெற்றாலும் அது முதலாளித்துவம் வாழவே முடியாது. கம்யூனிசம் தான் வாழும். முதலாளித்துவத்திற்கு மாற்று சோசியலிசம் தான். அது மார்க்சிய சித்தாந்தம் அதை கண்டுபிடித்து வைத்திருக்கிறது. அதற்கு மாற்று வேற எதுவுமே கிடையாது, சொல்லுங்க பார்ப்போம் என்று அன்றைக்கு சவால் விடப்பட்டது. அதற்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள்ல தான் நாம் பார்க்கிற பொழுது, இன்றைக்கு முதலாளித்துவம், இன்றைக்கு ஓருலகம் சொல்ல முடியுமா? முதலாளித்துவம் ஒன்றாக நிற்கிறதா? ஏகாதிபத்திய நாடுகள் ஒன்றாக நிற்கிறதா? இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு வந்திருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு வந்திருக்கிறது. இந்த உற்பத்தி கருவிகள் அல்லது டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் இன்றைக்கு வேகமாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு வந்திருக்கிறது. செயற்கை நுண்ணறிவின் மூலமாக இன்றைக்கு ஏகாதிபத்தியம் தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது. அது புதுப்பிக்கும். மார்க்ஸ் அவர்களும் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் முதலாளித்துவத்தால் இந்த மனிதகுல சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற இந்த இழிவுகளிலிருந்து, சுரண்டலிலிருந்து, அடக்குமுறையிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கு என்ன மாற்று இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி. ஆகவேதான் மார்க்சிசம் சொன்னது. அதான் இன்னைக்கு புதுசா கருவிகள் வந்திருந்தாலும் ரெண்டு விஷயத்தை மட்டும் நாம் பார்க்கலாம். ஒன்று, நம்முடைய ஏங்கல்ஸ் அவர்கள் மனித குரங்கிலிருந்து மனிதனாக மாறிய இடைநிலை உழைப்பினுடைய பாத்திரம் என்று ஒரு சின்ன பிரசுரம், அது முழுசா அவர் எழுதி முடிக்கல. அதுலதான் அவர் சொல்லி இருப்பார், இன்றைக்கு உலகத்தினுடைய உற்பத்தி முழுக்க இருக்கிறது. மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு தொழிற்சாலைகள் பெருகி இருக்கின்றன. உற்பத்தி பொருட்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. எல்லாவற்றிற்கும் இந்த பிரம்மாண்டமான உற்பத்தியை பெருக்கிய உற்பத்தி பொருள்களை கண்டுபிடித்து சமூகத்திற்கு கொடுத்தது அடிப்படையில் உழைப்பு தான் என்பதை அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஆகவே மனித குரங்கிலிருந்து மனிதனாக மாறியது என்பது உழைப்பின் மூலமாக தான் அது மாற்றப்பட்டது என்று சொல்லுவார். அப்பதான் அவர் சொல்லுவார், ஒன்று அந்த சிறு பிரதேசத்துல ஒன்று இருக்கும், உழைப்பு கருவி இருக்குல்ல, நாம் இன்றைக்கு பார்க்கலாம். உழைப்பு கருவி இன்னைக்கு ஏஐ கூட நம்ம சொல்லலாம், செயற்கை நுண்ணறிவை கூட நம்ம சொல்லலாம். நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். உழைப்பு நுண்ணறிவை கூட நான் சொல்லலாம். அந்த அந்த செயற்கை நுண்ணறிவு இருக்கு பாருங்க, அது உழைப்பு கருவியினுடைய உச்சபட்சம். இன்னைக்கு புதிய கண்டுபிடிப்பு, அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு. அந்த உழைப்பு கருவி இருக்கு பாருங்க, மனுஷன் அதாவது மனிதனாக மாறிய நிலை என்பது உழைப்பின் அடிப்படையில தான். அந்த உழைப்பு என்பது சமுதாயத்துல மனிதகுல வரலாற்றுல முதல் உழைப்பு கருவி எது? ஏஐ இன்னைக்கு உழைப்பு கருவி. நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு, ஏற்கலப்பை இருக்கு, எந்திரங்கள் இருக்கின்றன. இப்படி எல்லாமே உழைப்பு கருவிகள் நிறைய இருக்கு. முதல் உழைப்பு கருவி, மனித உழைப்பு கருவி எது என்று சொல்லுகிற பொழுதுதான் ஏங்கல்ஸ் சொன்னாரு, மனிதனுடைய கைகள் இருக்கிறது இல்ல, இந்த கைகள் தான் முதல் உழைப்பு கருவி. இந்த உழைப்பு கருவி என்பது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும். இந்த செல்வங்களை எல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுத்தது இல்ல, ஏஐ வந்துருச்சு இல்ல. ஏஐ வந்துருது. மனிதனுடைய கை விரல்கள் இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதுதான் ஏங்கல்ஸ் அவர்கள் அதை குறிப்பிட்டார்கள். அது உழைப்பு கருவி என்று சொன்னால் முதல் உழைப்பு கருவியே ஏங்கல்ஸ் குறிப்பிட்டது போல கைதான், கை விரல்கள் தான். ஆகவே அதனாலதான் இன்றைக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி என்பதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்த நாம் பார்க்கிற பொழுது உலக முதலாளித்துவம் அல்லது உலக ஏகாதிபத்தியம் இன்றைக்கு தன்னுடைய கேரக்டர் என்று சொல்லக்கூடிய குணாம்சத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஒரு உலகம்னு சொன்னீங்கல்ல, ஏகாதிபத்தியம் ஒன்றா நிற்க முடிகிறதா? நிற்க முடியல. ஏன் நிற்க முடியல? அது தன்னுடைய உழைப்பு சுரண்டலை சர்வதேச அளவில் அது ஈடுபடுகிற பொழுது அதற்குள்ள இன்றைக்கு முரண்பாடுகள் என்பதெல்லாம் ஏற்படுகின்றன. யார் பெரியவர் என்பது அமெரிக்க ஏகாதிபத்தியமா அல்லது ஐரோப்பிய யூனியனா, ஒன்றியமா, அல்லது மற்றும் இருக்கிற ஏகாதிபத்திய நாடுகளா, அல்லது சீனா போன்ற அந்த சோசியலிச உற்பத்தி முறையில வைத்துக் கொண்டிருக்கிற
அந்த உற்பத்தி முறை வைத்திருக்கிற அவையா என்று வருகிற பொழுது ஏகாதிபத்திய நாடுகளுக்குள்ளே முரண்பாடு இன்றைக்கு ஏற்படுகிறது என்பதை பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி அதை நிறைவு செய்யலாம். ஏன் கம்யூனிசம் தான் தீர்வு என்பதற்கு நாம் அதை பார்க்கலாம். ட்ரம்ப் 2வது முறை ஆட்சிக்கு வந்தாச்சு. வந்த பிறகு பொருளாதார நிலைமைகள்ல ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை நாம் பார்க்கலாம். இந்த மாற்றங்கள் என்பது வரி விதிப்பு என்பதன் மூலமாக உலக நாடுகளை உலக நாடுகளினுடைய சந்தையை யார் கைப்பற்றுவது, உலக நாடுகளுடைய செல்வங்களை யார் கொள்ளையடிப்பது, உலக உழைப்பால் ஏற்படக்கூடிய அந்த உபரி உழைப்பை மதிப்பை யார் கொள்ளையடிப்பது என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி. ஒரே ஒரு இது இன்றைக்கு எப்படி 19ஆம் நூற்றாண்டுல உலக நாடுகள்ல அந்த போலரைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சேர்மானங்கள் இருக்குல்ல, அந்த சேர்மானங்கள் மாறிக்கொண்டே இன்றைக்கு புதிய சேர்மானங்கள் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். அதுதான் புதிய சேர்மானங்கள் என்பது. ஆகவே ஓர் உலகம் 90ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சியில முதலாளித்துவத்திற்கு உள்ளார ஏகாதிபத்திய நாடுகளுக்கு உள்ளார மோதல் இருக்கு பாருங்க. இந்த மோதல் என்பது உற்பத்தி கருவிகளுடைய வளர்ச்சியின் காரணமாக இந்த உபரி மதிப்பை பங்கிட்டுக் கொள்வதில் ஏற்பட்டிருக்கிற மோதல் இருக்கு பாருங்க. ஏகாதிபத்தியத்தினுடைய தன்மை மாறி இருக்கிறது. ஆகவே அன்னைக்கு முதலாளித்துவத்தினுடைய உச்சகட்டம் ஏகாதிபத்தியம் என்று லெனின் சொன்னது போல இடதுசாரி சிந்தனையாளர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள், ஏகாதிபத்தியம் என்பது இன்றைக்கு மிகை ஏகாதிபத்தியமாக, அடாவடி ஏகாதிபத்தியமாக மாறி இருக்கிறது என்று அதனுடைய குணாம்சத்தை பற்றி சொல்லுகிறார்கள். ஹைப்பர் இம்பீரியலிசம் என்று சொல்லுகிறார்கள். ஹைப்பர் இம்பீரியலிசம் என்று சொன்னால் அடாவடித்தனமான முதலாளித்துவம். இந்த அடாவடித்தனமான முதலாளித்துவத்துக்கு யார் அச்சாணி போட்டிருக்கிறார் என்று சொன்னால் ட்ரம்ப் போட்டிருக்கிறார். ஆகவேதான் ஏன் போட்டிருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு 2ஆம் உலக போருக்கு பிறகு அமெரிக்கா அதனுடைய மேலாதிக்கம், அது உலக நாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கதாக இருந்த அந்த ஏகாதிபத்தியம் 2008ஆம் ஆண்டுல ஏற்பட்ட பொருளாதார மந்தம், அந்த பொருளாதார மந்தத்திலிருந்து இன்னும் அதால் விடுபட முடியவில்லை. ஆகவேதான் உலக நாடுகளில் இருக்கிற பிரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தம், பல நாடுகள் தங்களுக்குள்ள ஒப்பந்த நாடுகளாக மாறினது. அந்த பிரிக்ஸ் என்பதுதான் 5 நாடுகள், சீனா, அதே போல நம்முடைய இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, அதே போல பிரேசில் போன்ற நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுது. அமெரிக்காவோட டாலர்ல நாங்க இனிமேல் உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆக எங்களுடைய 2 நாடுகளுடைய நாணயத்தை வைத்துக் கொண்டு நாம் பொருளாதார உறவுகளை வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார்கள். அதை இன்றைக்கு உடைப்பதற்காக தான் இன்றைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடக்கக்கூடிய போர்ல ரஷ்யாவினுடைய பக்கத்துல இன்றைக்கு அமெரிக்கா செல்லக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஆகவே இந்தியாவில் உலகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமைகள்ல முதலாளித்துவம், ஏகாதிபத்தியம் என்ன பேரில் மிக ஏகாதிபத்தியமாக இன்றைக்கு மாறி இருந்தாலும் உலக தொழிலாளி வர்க்கம் இன்றைக்கு புதிய வடிவம் எடுத்து போராட்டங்களை நடத்தி கொண்டே இருக்கின்றன. நீங்க இந்த நேரத்தை நாம் பார்க்கிற பொழுது கூட நாம் பார்க்கலாம், நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடிய 25 விழுக்காடு மக்கள் இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தலைமையில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிறார்கள். லத்தீன் அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளலாம், அதே போல ஐரோப்பிய நாடுகளை எடுத்துக்கொள்ளலாம். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கனடாவினுடைய தேர்தல், எந்த அமெரிக்கா கனடாவையும் மெக்சிகோவையும் தங்களுடைய உறுப்பு நாடுகளாக மாற்ற வேண்டும் என்று நினைத்ததோ அந்த நாடுகள் இடதுசாரி கட்சிகளுடைய கையிலே, லிபரல் கட்சிகளுடைய கையிலே இன்றைக்கு வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். இந்த அடிப்படையில தான் ஒரு 5 நிமிஷம் இந்த அடிப்படையில தான் இந்திய பொருளாதாரத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்திய பொருளாதாரம் என்பது இன்றைக்கு நாம் இரட்டை நிலையில இந்திய நாடு இருக்கிறது. ஒன்று வெறும் ஏகாதிபத்திய அல்லது இந்திய நாட்டினுடைய கார்பரேட் அந்த குடும்ப சுரண்டல் ஒரு பக்கத்துல பெருசா இருக்கு, இன்னொரு பக்கத்துல நாம் கம்யூனலிசம் என்று சொல்லக்கூடிய வகுப்புவாத சக்திகளுடைய ஆட்சி அதிகாரம் அவருடைய கையில் இருக்கிறது. அப்ப இந்திய நாட்டிற்கு தொழிலாளி வர்க்கத்திற்கு இரட்டை நிலையில நாம் போராட வேண்டி இந்திய நாட்டை மீட்க வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது என்பதை பார்க்கலாம்.
ஒரு பக்கத்துல கார்ப்பரேட் முதலாளித்துவம், பன்னாட்டு மூலதன கம்பெனிகள், இதனுடைய ஆதிக்கம் இன்னைக்கு எந்த அளவிற்கு மாறி இருக்கிறது என்பதை புள்ளி விவரங்கள் நிறைய சொல்லிக் கொண்டே இருக்கின்றன. ஆக 11 ஆண்டு கால அந்த பிஜேபி RSS ஆட்சி என்பது எப்படியெல்லாம் மாறி இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஆகவே அதோட சேர்த்துதான் இன்றைக்கு இந்திய தொழிலாளி வர்க்கம், இந்திய தொழிற்சங்க இயக்கங்கள், இந்திய தொழிலாளி வர்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர்கள் இன்றைக்கு இதை முறியடிப்பதற்காக தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற பொழுதுதான் இன்னொரு பக்கத்துல வகுப்புவாதம். அந்த வகுப்புவாதம் என்பது இந்து வகுப்புவாதம், அது இந்துத்துவ வகுப்புவாதம். ஆக இந்துத்துவ வகுப்புவாதம் என்பது கோல்வாக்கரும் ஹெட்கேவரும் அதே போல நம்ம VD சவாஸ்கரும் உருவாக்கிய இந்துத்துவ கொள்கை இருக்கு பாருங்க. இந்த இந்துத்துவ கொள்கை என்பது இந்த முதலாளித்துவ வளர்ச்சி சுரண்டல்ல இருக்கிற இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்திய நாட்டை ஒரு இந்து ராஷ்டிராவாக மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுதான், அது உள்ள போகல, அதுதான் இன்றைக்கு பாசிசத்தை நோக்கி இந்திய தன்மையில இந்திய நாட்டினுடைய நிலைமைகளை இதை தனக்கு சுவீகரித்துக் கொண்டு இந்த இந்திய நாட்டினுடைய நிலைமைகளுக்கு ஏற்ப இந்த தன்மைகளில் தன்னை வடிவமைத்துக் கொண்டு பாசிசத்தை நோக்கி செல்லக்கூடிய அரசாக இந்த அரசாங்கம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இவற்றை முறியடிப்பது என்பது, ஆக இவற்றிற்கெல்லாம் தீர்வு என்பது கம்யூனிசமே தீர்வு. கம்யூனிசம் தொடர் ஆத்மநாதன் குறிப்பிடுகிற பொழுது தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து நிறைய சமத்துவ கருத்துக்களை எல்லாம் சொன்னார். எப்படியெல்லாம் வள்ளலாறுல இருந்து பாரதி வரலைக்கும் எப்படியெல்லாம் சமத்துவ கருத்துக்கள் சொல்லப்பட்டது என்பதை மிக தெளிவாக நிறைய சொன்னார். எல்லாமே ஒரு கனவு அல்லது கற்பனையான சமத்துவத்தை உருவாக்குவதற்கான நிலைமைகள் தான். ஆனால் இவற்றிற்கெல்லாம் முழுமையான தீர்வு என்பது விஞ்ஞான சோசலிசம், விஞ்ஞான கம்யூனிசம். அதுதான் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் கண்டுபிடித்தது, அதை வளர்த்தெடுத்து அமுல்படுத்தியது லெனின் அவர்கள். அதனால்தான் மார்க்சிசம் லெனினிசம் என்கிற சித்தாந்தத்தின் அடிப்படையில சுரண்டலுக்கு எதிராக மனித குலத்தை நாம் முழுமையாக திரட்டுவதன் மூலமாகத்தான் இந்த கம்யூனிசம் என்பது தீர்வாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல அடுத்து கம்யூனிசம் தான் வெல்லும் என்கிற தலைப்பையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவை முதலாளித்துவம் வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால், கம்யூனிசம் தீர்வாக இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கம்யூனிசம் வெல்ல வேண்டும், கம்யூனிசம் வெல்ல வேண்டும் என்பதுதான் பானுமதி அவர்கள் குறிப்பிட்டது போல இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய, அதான் மார்க்ஸ் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது சொன்னார்கள், மார்க்ஸ் ஏங்கல்ஸ் 176 ஆண்டுகளுக்கு முன்பாக கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு அவர்கள் கொடுத்தார்கள். கொடுக்கிற பொழுதுதான் கடைசியில் அவர்கள் சொன்னார்கள், உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று சொன்னார். அந்த உலக தொழிலாளர்களே ஒன்று சேருகிற பொழுது நமக்கு நம்முடைய அடிமை சங்கிலியை இழப்பதற்கு இருக்கிறது, ஆனால் பெறுவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்று சொன்னார். பாரதி அதை ஒற்றித்தான் அவன் சொன்னான். 30 கோடி ஜனங்களின் சங்கம், முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம், உலகத்திற்கு ஒரு புதுமை என்று சொன்னார். ஆகவே மக்கள் அத்தனை பேருமே, உழைக்கிற மக்கள் அத்தனை பேருமே வர்க்க ரீதியாக அவர்கள் திரண்டு முதலாளித்துவ அடக்குமுறைக்கு எதிராக அவர்கள் போர் தொடுத்தார்கள் என்று சொன்னால் அது கம்யூனிசம் தீர்வு என்பது மட்டுமல்ல, கம்யூனிச தீர்வை கொண்டு வருவதற்கான கம்யூனிசம் வெல்லும் என்கிற கருத்தை அவர்கள் குறிப்பிட்டார்கள். அது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமையில இன்றைக்கு உழைக்கும் மக்கள், தொழிலாளர் வர்க்கம், உழைக்கும் மக்களை அத்தனை பேரையும் இன்றைக்கு ஒன்றாக திரட்டி வர்க்கமாக திரட்டப்பட வேண்டும், வர்க்க உணர்வை ஊட்ட வேண்டும். அந்த வர்க்க உணர்வின் மூலமாக வர்க்க போராட்டத்தை நடத்தி இந்தியாவில் ஒரு ஜனநாயக புரட்சியை நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த ஜனநாயக புரட்சியை நடத்துவதற்கு இடையூறாக தடையாக இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளையும் நாம் முறியடிக்க வேண்டும். ஏன் இந்திய நாட்டில் வர்க்க ரீதியாக மக்கள் திரள முடியல என்று நாம் கேட்டால், ஒரு பக்கத்துல ஏகாதிபத்திய அடிவரடிகளாக இருக்கிற கார்ப்பரேட் முதலாளித்துவமும் அதே போல பன்னாட்டு மூலதன கம்பெனிகளும் சுரண்டி கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்துல வர்க்க ரீதியாக திரட்டப்பட வேண்டிய தொழிலாளி வர்க்கம், உழைக்கிற மக்கள் பிளவுபட்டு கிடக்கிறார்கள். பிளவுபடுவதற்கான காரணம் என்ன? இந்திய நாட்டினுடைய
தொழிலாளி வர்க்கத்தை பிளவுபட்டு இருக்கிறது. இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய தனித்தன்மைகள், இங்க இருக்கிற விசேஷ குணாம்சங்கள், அதுதான் பல்வேறு மதங்கள் இருக்கின்றன, பல்வேறு தத்துவங்கள் இருக்கின்றன, பல்வேறு வாழ்க்கை முறை என்பது இருக்கிறது. பல்வேறு மக்களும் இன்றைக்கு மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதை இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் அடையாளத்தின் மூலமாக, அடையாளம் இருக்கும், அடையாளத்தின் மூலமாக தொழிலாளி வர்க்கம் உழைக்கிற மக்கள் ஒன்றாக திரண்டு நின்று கம்யூனிசம் வெல்லுவதற்காக தடையாக அடையாள அரசியல் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அந்த அடையாள அரசியல் முதன்மை அடையாள அரசியலாக இருப்பது மதவாத அடையாள அரசியல், இந்துத்துவ அரசியல். இந்துத்துவ அரசியல், அடையாள அரசியல் என்பதுதான் நம்மை ஒன்றாக இன்றைக்கு திரளுவதற்கு மிக பெரும் தடையாக இருக்கிறது. அதே போல இனம் இருக்கிறது, அதே போல சாதி என்பது பெரிய அளவிற்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட அடையாள அரசியல் அத்தனையும் அப்புறப்படுத்தப்பட்டு தொழிலாளி சுரண்டப்படுகிறவன், அடக்கி ஒடுக்கப்படுகிறவன், வாழ்க்கையுடைய ஓரத்தில் இருக்கக்கூடியவன், இவன் முழுக்க தங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இடர்களுக்கெல்லாம் காரணம் இந்த முதலாளித்துவம் நம்மை சுரண்டுகிறது என்கிற அந்த நிலையை நாம் தொழிலாளி வர்க்கத்திற்கு உணர்த்த வேண்டும். தொழிலாளிகள் தங்களுடைய அடையாளங்கள் அத்தனையும் அரசியலாக பார்க்காமல் வர்க்க அரசியல்ல வர்க்கமாக ஒன்றுபட்டு நின்று நாம் நம்முடைய கம்யூனிசமே தீர்வு என்பதற்கு, கம்யூனிசத்தை வெல்லுவதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக இன்றைக்கு இருக்கிற இந்தியாவில் நான் கூட சொல்லுகிற பொழுது சொல்லுவேன், வலதுசாரி கட்சிகள்லாம் ஒரு நேரத்துல ஒன்னா சேர்றாங்க. ஆனா இடதுசாரி கட்சிகள், அதே போல இண்டிவிஜுவல்ஸ், குழுக்கள், இவர்களால் சேர்வதில் என்ன தடை இருக்கிறது? நமக்கு இருக்கிற நோக்கம் ஒரே நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேறுவதற்கு ஏன் ஒன்றுபட முடியவில்லை என்பதை யோசிக்க வேண்டும். அதை நோக்கி நாம் சொல்ல வேண்டும். கம்யூனிஸ்ட் ஒற்றுமை என்பதும் இடதுசாரி ஒற்றுமை என்பதும் தேசிய அளவில் இடதுசாரி ஜனநாயக மாற்று என்பதும் தான் இந்த முதலாளித்துவ அரசியலுக்கு, முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு மாற்றாக இருக்கும். கம்யூனிசமே வெல்லும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர் அவர்கள் உணர்ச்சிகரமான ஒரு உரையாற்றி அமைந்திருக்கிறார்கள். அவங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில பேராசிரியரா கல்வி வகுப்பு எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு அவர்கள் வகுப்பு நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நேரம் கொடுத்தா இன்னும் அரை நாள், இந்த இரவு 12 மணி வரலாலும் பேசுவாங்க. அதனால அவர்களுக்கு நேரம் காலம் கருதி அவர்கள் சுருக்கமா முடிச்சிருக்காங்க. தோழருக்கு மிக்க நன்றி.